ஹாய் கைஸ், நீங்க பார்க்க போற மூவி வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் த மேன். இந்த மூவி 2006ல வந்த ஒரு கிரைம் அண்ட் த்ரில்லர் மூவின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மூவி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் இந்த படத்தை பத்தி ஒரு சின்னதா வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்றேன். 2006ல 2027ல நடக்கிற ஒரு கதை மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மூவி. 27ல ஆக்சுவலி லாஸ்டா அந்த மூவில என்ன ஒரு மெயின் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்னா, குழந்தை பிறகு இந்த உலகத்துல கடைசி 20 வருஷமா யாருக்குமே நியூ போர்ன், அதாவது சைல்டு பிறக்கவே இல்லை, குழந்தை பிறக்கவே இல்லை. ஸோ அது ரிலேட்டபிளா வந்துட்டு நடக்கிற வார்ஸ், அதுல இருந்து சர்வைவ் ஆகிற ஹீரோ அண்ட் ஹியூமன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு சம்மந்தப்பட்ட மூவி தான் இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் த மென் மூவி. இந்த மூவியை உங்க எல்லாருக்குமே நான் பிடிக்கும் நம்புறேன். ஸோ நான் தான் உங்க பிரிட்டோ. ஸோ கைஸ், இந்த மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட டைரக்டர் அல்ஃபோன்சோ. அண்ட் இவர் ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர் அண்ட் ரைட்டர்னு சொல்ற இவர் வந்து வாழ்க்கையில ஃபுல்லாக 20 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சில்ட்ரன்ஸ் ஆஃப் மேன் இந்த மூவி வந்து அவருக்கு ஒரு பெஸ்ட் மூவியா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கதையில வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்டா இருக்கிறது தியோங்கிறவங்க வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு சாதாரண எம்ப்ளாய். ஸோ இவங்க ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே மூவி வந்து ஒரு கேஃபே ஷாப்ல உள்ள போறாங்க. போகும்போது தான் தெரியுது வந்துட்டு இந்த உலகத்திலேயே லாஸ்டா போர்ன் ஆன, அதாவது 2006ல போர்ன் ஆன ஒரு பர்சன் 2027ல இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த உலகமே ரொம்ப வந்துட்டு வருத்தத்துல இருந்திருக்கு. பட் அதே டைம்ல வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இது நடந்ததுக்கு அப்புறம் வந்து தியோ வந்துட்டு காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வாரான். அப்பதான் வந்துட்டு ஒரு வெடிப்பு நடக்குது. அதுல இருந்து ஒரு கை வந்துட்டு தனியா எடுத்து ஒரு பொண்ணு தானா நடந்து வாரான். இந்த படத்தோட இன்ட்ரோவே கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தியோ என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட மூவி மீன்ஸ் அவங்களோட ஃபேமிலி இந்த மூவி ரிலேட்டபிள் எப்படி இருக்குன்னா, அந்த ஃபேமிலி பார்க்கறதுக்காக தியோ வந்துட்டு கிளம்பி போறான் சாதாரணமா. பட் அந்த சாதாரண பயணங்கிறது வந்துட்டு ஒரு கடினமான பயணமா மாறுறது இந்த இடத்துலதான் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த மூவ் பண்ணி போகும்போது உள்ள நிறைய வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அகதிகள் அதிகமான அளவுக்கு எனக்கு வந்து இதுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்து அவங்க வந்து கைதிகளா வந்துட்டு தென்படுவாங்க. அதை நம்ம தியோ பார்ப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த அவங்களோட ஃபேமிலி வீட்டுக்கு போறான், ஜாஸ்பர்னு ஒருத்தவங்களோட வீட்டுக்கு. ஜாஸ்பர் யாருன்னா தியோவோட ஒரு ஃபேமிலி. ஏன்னா தியோவுக்கு வந்து ஃபேமிலின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஃபேமிலி அப்பா அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே அவனுக்கு வர தெரியல. பட் ஆனா ரொம்ப அதிகமா நம்புறது, ரொம்ப அதிகமா கூட அவங்க கூட இருக்கிறது ஜாஸ்பர் ஒருத்தங்க தான். ஸோ ஜாஸ்பர் வீட்டுக்கு போறான். ஜாஸ்பரோட ஒய்ஃப் ஒரு நல்ல ரிப்போர்ட்டர். ஆனா அந்த அவங்களோட நல்ல ரிப்போர்ட்டர் மீன்ஸ் அவங்க வந்து நேர்மையா இருந்ததுனால அவங்களுக்கு அதிகமான டிராமாட்டிக் லைஃப்ல நடந்து அவங்க அதிகமான அளவுக்கு யார்ட்டுமே பேசாத அளவுக்கு ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்துச்சுன்னா, லாஸ்ட் அண்ட் தியோ அவங்க ஒரு ஹியூமன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை பார்த்துட்டு தியோ ஓகே இட்ஸ் நார்மல் அப்படி சொல்லிட்டு இட்ஸ் நார்மல் இது இதை வந்துட்டு அவன் வந்து பெருசா எடுத்துக்காம வந்துட்டான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு புதுசா ஒரு மீட்டப் நடக்குது. அது என்னன்னா, ஆபீஸை விட்டு வெளியே வாரான். அந்த நேரத்துல ஒரு 2 பேர் அவனை வந்துட்டு கடத்திட்டு போறாங்க. யார பார்க்க போறாங்கன்னா ஜூலியா. இது வந்துட்டு இவங்க ஜூலியான் யார் அவங்க ரோல பிளே பண்ணுங்க, தியோட எக்ஸ் ஒய்ஃப். ஸோ தியோட வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்க வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்கணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஹெல்ப் பண்ண அவனை பணம் கொடுக்குறேன்னு சொல்றதுக்காக ஒரு பாக்குறதுக்காக தியோ மீட் பண்றாங்க. தியோவும் அதுக்கு வந்துட்டு அதிகமான முறையில வந்துட்டு சம்மதம் இல்லைனாலும் கூட தன்னோட ஒய்ஃப்னால வந்துட்டு அவன் வந்துட்டு சம்மதிக்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தியோவுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் கேட்டோம்தான் தியோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணம் கொடுக்கறதுக்காக மறுபடியும் ஜூலியான் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா முறையில ஒரு மீட் பண்றதுக்கு லூக்குன்னு ஒருத்தாங்க ஜூலியானோட அசிஸ்டன்ட். அவங்க வந்துட்டு ஒரு கேஃபே ஷாப்ல வந்துட்டு இந்த நாயை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு வந்துட்டு தொலைஞ்சு போன நாயோட போட்டோ காமிச்சு கேட்கலாம்.
நம்மளோட நம்மளோட ஹீரோவும் ஓகே இது வந்துட்டு ஒரு ஹிண்டா இருக்கும் பாக்குறதுக்கு சொல்லிட்டு அந்த நாய் நடக்கிற இடத்துக்கு ரேஸ்க்கு போறான். அதே டைம்ல வந்து இன்னொருத்தவங்களும் இந்த நாயை நீங்க பாத்துருக்கீங்களான்னு கேட்கும் போது அந்த பஸ் ஸ்டாப்பை வந்துட்டு பாக்குறான். அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பை காமிக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறுறான். பஸ்ஸுக்குள்ள ஏறினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு ஜஸ்ட் நீங்க மேல போங்க, மேலதான் இருக்காங்கன்னு போது கண்ணை காட்டுறாங்க. மேல போனா ஜூலியான் வந்து இருக்காங்க. ஜூலியான்ட்ட வந்துட்டு பழைய கதைகள் பத்தி பேசுறான். நம்ம ஒன்னா இருந்தது. நீங்களே நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயத்த பத்தி பேசுவோம். அதே மாதிரி தியோ அண்ட் ஜூலியான் வந்துட்டு அதிகமான முறையில பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வராங்க. அவன் வந்துட்டு ஜூலியான் வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டு போறாங்க தியோவை பணத்தை கொடுக்கறதுக்காக. போகிற இடத்துலதான் வந்துட்டு திடீர்னு ஒரு நிறைய பேர் வந்துட்டு அட்டாக் பண்ண வராங்க. அதிகமான முறையில பீப்புள்ஸ்லாம் இவங்களை வந்து அட்டாக் பண்ண வராங்க. ஏன் என்ன காரணம்னு தெரியல. பட் ஆனா வந்துட்டு அது வேர்ல்டு வார் டைம்ல உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த இடத்துல ஒரு அட்டாக் நடக்கும்னு தெரியாது. பட் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ பிளான் பண்ணி வச்ச மாதிரி அட்டாக் பண்ண மாதிரி வராங்க. அதுல ஒரு 2 பேர் வந்துட்டு பைக்ல வந்துட்டு ஜூலியானை ஷூட் பண்ணிட்டாங்க. ஜூலியான் செத்துட்டான். பட் இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு வந்துட்டு அப்பவுமே தியோவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. தியோவையும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் தியோ வந்துட்டு அவங்க 2 பேர்ல வந்துட்டு கார் கதவை திறந்து விட்டு மீன்ஸ் அது மேல வந்து வண்டி இடிச்சு அவங்க 2 பேர் கீழே விழுந்துருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு ஜூலியானை வந்து அடக்கம் பண்றாங்க. ஜூலியான் வந்துட்டு அடக்கம் பண்றதை வந்துட்டு நினைச்சு ஜூலியான் செத்துட்டா நினைச்சு என்ன இருந்தாலும் வந்துட்டு தியோவுக்கு பிடிச்ச பர்சன் எக்ஸ் ஒய்ஃபா இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். உடனே இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு ஃபிஷர்மேன் கிளப்புக்கு போறாங்க. அது வந்துட்டு ஒரு மீன்ஸ் இங்கிலாண்டை எதிர்த்து அவங்க நிக்கிற ஒரு கிளப், தனியா இருக்கிற கிளப் வந்துட்டு இவங்க ஜூலியன் நடத்திட்டு இருக்காங்க. பட் இப்போ ஜூலியன் இறந்ததுக்கு அப்புறம் லூக்னு ஒரு அசிஸ்டன்ட் தான் நடத்துது. அவனோட ஜூலியனோட அசிஸ்டன்ட் தான் லூக்னு ஒருத்தங்க தான் இந்த கிளப்பை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு தியோட்ட சொல்றாங்க, உங்களை வந்து கீன்னு ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணணும். ஸோ நீங்க அந்த ஏரியாவுக்கு போங்கன்னு சொல்லும் போது ஒரு ஷெட், அதாவது நம்ம வந்து ஒரு பண்ணை மாதிரி அதுக்குள்ள போகும்போது சுத்தி இருக்கிற பண்ணைக்கு நடுவுல வந்துட்டு மீன்ஸ் அந்த குட்டி பண்ணிங்களுக்கு நடுவுல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. தன்னோட ஆடைகளை வந்துட்டு அவ கழட்டும் போது வந்துட்டு அவ வயிற்றுல வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கு. மீன்ஸ் அவ பிரெக்னெண்டா இருக்கா. இதை பார்த்த தியோ இது வந்துட்டு மிராக்கிள். ஏன்னா வந்துட்டு 20 வருஷமா எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே இல்லை அந்த உலகத்துல. பிறக்காதனால இது வந்து 20 வருஷம் கழிச்சு இந்த உலகத்திலே முதல்ல ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் கீ வந்து ஒன்னு விஷயம் சொல்றான். ஜூலியன் என்கிட்ட சொன்னாங்க, இங்க இருக்கிற நீ யாரை நம்புறது எனக்கு தெரியல, பட் நீ வந்துட்டு தியோ நம்பலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றதுனால கீ வந்து நம்பி வந்து சொல்றான். தென் அடுத்தது வந்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம தியோ வந்துட்டு பொதுவாகவே அந்த அவங்களோட கிளப்ல வச்சு சொல்றாங்க, இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பரா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பொண்ணு வந்துட்டு சேஃபா இருக்கணும், இந்த குழந்தை சேஃபா போக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு லூக் வந்துட்டு அதுக்கு தடங்களா இருக்கான். இல்ல நான் இந்த கவர்மெண்ட் நம்புறது இல்ல, இங்கதான் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு முறையில வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ல போயிட்டு இருக்கு தியோவுக்கும் வந்துட்டு லூக்குக்கும். ஸோ லூக் வந்துட்டு கடைசியா வந்துட்டு கீட்ட கேட்கிறா. கீ வந்து என்ன சொல்றான்னா, இங்கே எனக்கு வந்துட்டு உனக்கு எது விருப்பம்னு கேட்கும்போது இங்கேயே குழந்தை பிறக்கட்டுங்கிற மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ணி கீயை இங்கேயே பெற்றுக்க வைக்கிறான். பட் நைட் டைம்ல தியோ வந்துட்டு அந்த அந்த என்னது நேரா வந்துட்டு நைட் டைம்ல சரி தூங்காம சும்மா நார்மலா வந்துட்டு கீயை பாக்குறதுக்காக இவனுக்கு ஏதோ சம்திங் ராங்கா தெரியுது. கீயை பாக்குறதுக்காக வரும்போது வந்துட்டு இதுலதான் ஒரு மிராக்கல் மீன்ஸ் ஒரு மிஸ்ட்ரீஸான விஷயம் நடக்குது, ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஜூலியனை கொண்டது வந்து லூக். ஸோ லூக் வந்துட்டு என்ன ரீசனுக்காக கொண்டிருக்கானா, ஜூலியன் இருந்தானா வந்துட்டு இந்த குழந்தை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு பிரோஜனம் இருக்காது. ஸோ இந்த குழந்தைய வச்சுதான் நம்ம பொலிட்டிக்கல் பண்ணணுங்கிற முறையில வந்துட்டு அவனோட அடியாள்கிட்ட அதிகமா பேசிட்டு இருக்கான். பட் இதை வந்துட்டு கேட்ட தியோ கீயை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல போகிறான். அடுத்தது என்ன நடந்துச்சுன்னா, கீட்ட போய் இது எல்லாத்தையும் போய் எக்ஸ்பிளைன் பண்றான். நீ இங்க இருந்தா உனக்கு சேஃப் கிடையாது, நீ வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் கீழே தான் இருக்கணும், மீன்ஸ் கவர்மெண்ட் கூட தான் இருக்கணும், நீ வந்து இங்க இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சு போயிடலாம் சொல்லி கீ கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் அண்ட் நம்ம தியோ 3 பேரும் தப்பிச்சதுக்காக நைட்டு வந்துட்டு
அவங்களுக்கு தெரியாம ஒரு கார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ண கார் ஸ்டார்ட் ஆகும். அந்த காரை தள்ளியாவது வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணா சொல்லும் போது எல்லாருமே பார்த்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு தியோ அண்ட் கீயை வந்து அதிகமான முறையில துரத்துறாங்க. துரத்துறதுதான் இந்த சீக்வன்ஸ் நீங்க வந்துட்டு கண்டிப்பா மூவில பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு ஒரு 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 மாதிரி நம்மளுக்கே வந்துட்டு என்னடா எப்படி தப்பிப்பாங்களா, இவங்க வந்துட்டு இருப்பாங்களா, இல்ல இந்த மாட்டிடுவாங்களான்னு ஒரு எண்ணத்துல வந்துட்டு அதிகமான அளவுக்கு ஒரு ரொம்ப சீரியஸா நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான சீன் இது. வெளியே கரெக்டா வந்துட்டு அப்போ வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அடியாலெல்லாம் துரத்திட்டு இருக்காங்க. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு, பக்கத்துல வந்துட்டாங்க. இந்த இடத்துல அவங்க தப்பிக்கணும், இல்லைன்னா தியோ செத்துருவான். ஆனா அங்க உள்ளவங்க யாருமே ஷூட் பண்ணல. பிகாஸ் வந்து கீ இருக்கா, உள்ள வந்துட்டு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வச்சுதான் நம்மளுக்கு வந்துட்டு விஷயமே நடக்கிறதுக்காக அவங்க யாருமே ஷூட் பண்ணல. எப்படியாவது அந்த கூட உள்ள அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு உள்ள வந்து டிரைவ் பண்ணிட்டு எப்படியாவது இந்த இடத்துல தப்பிச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி தியோ வந்துட்டு காரை தள்ளி தப்பிச்சிருந்தாங்க எப்படியோ. நெக்ஸ்ட் இவங்க போன இடம் வந்து ஜாஸ்பரோட வீடு. ஜாஸ்பர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல போயிட்டு இவங்க, ஏன்னா அவனுக்கு தியோக்கு கூட இருக்கிற ஒரே ஒருத்தவங்க ஜாஸ்பர் மட்டும் தான். ஸோ ஜாஸ்பர் வீட்டுக்கு போறாங்க. ஜாஸ்பர் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க பிரெக்னென்ட்ல இருந்து எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஜாஸ்பர் வீட்டில் சேஃபா இருக்கலாம்னு பார்க்கும்போது லூக் அந்த ஃபிஷர்மேன்ஸ் மீன்ஸ் அவங்க அந்த டெரரிஸ்ட் பீப்புள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுனால திரும்பி நார்மலா வந்துட்டு யாருக்கும் தெரியாம வந்து உள்ள வரும்போது இவங்க எல்லாருமே பார்த்ததுனால இவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் என்ன பண்றான்னா அவன் பின்னாடி கார் எடுத்து தியோட்ட கொடுத்து தியோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருங்கிற வந்துட்டு சொல்றான். ஸோ தியோட்ட சொல்லும் போது வந்துட்டு நீ மெக்சிகன் போகணும், பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் வரும், அந்த ஸ்கூல்ல நீ வெயிட் பண்ணு, ஒரு சிட்டி ஆஃப் போலீஸ் அவங்க வந்துட்டு ஒரு ஆர்மி பீப்புள் வருவாங்க, அவங்ககிட்ட போய் நான் சொல்ற கீவேர்ட் சொல்லு, அப்போ வந்துட்டு நீ அவங்க உன்னை இடத்துக்கு ஒரு கூட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு முறையில சொல்றான். நீங்களும் கூட வான்னு கேட்கும்போது நான் வரலன்னு முறையில வந்து ஜாஸ்பர் சொல்லிட்டு அவனோட ஒய்ஃப் போய் லவ் யூன்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமான்னு. சரி, இப்போ வந்துட்டு நம்மளோட தியோ வந்துட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்து ஜாஸ்பர் என்ன பண்றாங்க பார்த்துட்டு போவோம். பார்க்கும்போது ஜாஸ்பரை வந்துட்டு ஒரு வயசானவங்க கூட பார்க்காம ரொம்ப முட்டில சுட்டு அதிகமான முறையில காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. இதை பார்த்த தியோக்கு ரொம்ப வருத்தம். ஸோ தியோக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா கீயை சேஃபா வைக்கணும், கீயை வந்துட்டு அந்த குழந்தைய பறக்க வைக்கணும் ஒரு நோக்கத்தினால அந்த அவனுக்கு வந்துட்டு மற்ற ரிவெஞ்சர்ஸ்லாம் இல்லாம அவன் வந்து முன்னாடி போறான். தியோ ஒரு சிட்டி ஆஃப் ஸ்கூலை பாக்குறாங்க. அங்க வந்துட்டு ஒரு போலீஸ் மீட் பண்றாங்க. அவனும் அடிக்கிற மாதிரி அடிச்சு மீன்ஸ் அடிக்கும் போது அவன் அடிக்க வரும்போது லைட்டா வந்து ஒரு கீவேர்ட் சொல்றான். அவனும் சிரிச்சு இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அதுதான் மெக்சிகன் சிட்டி. மெக்சிகன் சிட்டிக்கு போகும்போது அந்த சிட்டி ஆஃப் அவங்க சொல்றாங்க. அதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த ஒரு அசிஸ்டன்ட் லேடி வந்துட்டு ஒரு அகதிகள்னு சொல்லி ஒரு இடத்துல வந்துட்டு அவங்கள பிடிச்சி கூட்டு போயிருந்தாங்க. பட் அந்த சிட்டி ஆஃப் இதுல போனதுக்கு அப்புறம் இவளுக்கு வந்து அதிகமான அளவுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இவ பிரெக்னெண்டா இருக்கா, குழந்தை பிறக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இவனுக்கு தியோக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒன்று ஸ்டாச்சு, அது கீழே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நான் சொல்றதை சொல்ல அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டு போவாங்கன்னு சொல்லும் போது அந்த லேடிகிட்ட போய் சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க சொன்னதை சொல்லும் போது வந்துட்டு அவ வந்து ஒரு ரூம் கொடுக்குறான். அந்த ரூம்ல போயிட்டு தியோ வந்துட்டு கீயோட குழந்தைய வந்துட்டு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். குழந்தையும் பிறந்துருச்சு. இந்த உலகத்துல 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பொன் குழந்தை. ஸோ இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா காலையில ஆகுது, ஒருத்தன் உள்ள வரான். அவன் வந்துட்டு ஒரு டெரரிஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட் நார்மலான டெரரிஸ்ட் அண்ட் மோரோவர் போராடுறவங்க. நீங்களே பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் டைம்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அங்கங்க போராட்டம் நடக்கும்போது யார் இவங்களோட ஆளா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு போலீஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணலாம், ஏன்னா தெரியாது நம்மளுக்கு வந்துட்டு அந்த டைம்ல. ஸோ அதே மாதிரி வந்துட்டு தியோ வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும்போது அந்த லேடியும் உள்ள இருக்காங்க. உள்ள வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு யார் இவங்க என்னன்னு விசாரிக்கும் போது மீன்ஸ் அவன் வந்துட்டு ஒரு ரகடான முறையில வந்து கேட்கும் போதுதான் தெரியுது ஒரு வந்துட்டு ஒரு இதுல வந்து சுருட்டி வச்சிருக்க அந்த ஒரு குழந்தைய பார்த்தானே இவனுக்கு அதிர்ச்சி. இது எப்படியாவது வந்துட்டு இவங்க 2 பேரையும் வந்துட்டு மிரட்டி வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். பட் ஆனா அவங்க யாருக்குமே இதுல தியோக்கும் லாங்குவேஜ் தெரியாது, கீக்கும் லாங்குவேஜ் தெரியாது. அதில் அந்த கூட ஒரு ஹெல்ப் பண்ண பொண்ணு வந்துட்டு போகாதீங்கன்னு வற்புறுத்துறான். பட்
இவன் வந்துட்டு கன்னை வச்சு மிரட்டி கூட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவனை அடிச்சு இவங்களை வந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அவன், இந்த பொண்ணு அண்ட் கீ 3 பேரும் வந்துட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வெளியே போறாங்க. போற இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, லூக் மறுபடியும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவங்க வந்துட்டு அந்த வேர்ல்டு வார் ஃபீல்ட்ல வந்துட்டு இவங்க 3 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கீயை வந்துட்டு அவங்கள இருந்து எடுத்துட்டு தியோட்ட இருந்து எடுத்துட்டு அவங்க லூக் வந்து சொல்றான், தியோ எல்லாரையும் கொன்றுங்க அப்படி சொல்லும் போது வந்து இவங்களுக்கு இந்த கேங் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேங் இருக்கு. அந்த கேங் வந்து நடுவில் வந்ததுக்கு அப்புறம் தியோ அவனும் வந்துட்டு தப்பிக்கிறான். எப்படின்னா, அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தியோ வந்துட்டு இவங்களுக்கு நடுவில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. பட் இதுல தியோ கவனிக்கல. தியோ அங்க இந்த இடத்துல வந்து தப்பிக்கும் போது லூக்ட இருந்து அந்த கீயை காப்பாற்றணும் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து இவங்க தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு லூக் இருக்க இடத்த பாக்குறாங்க. லூக் வந்துட்டு ஒரு பில்டிங்ல இருக்கான். பார்த்தோன்னே கீ எப்படியாவது வந்துட்டு அவர்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கீ வந்துட்டு ஒரு தனியான ஒரு இடத்துல செவுத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தா குழந்தையோட. லூக் தெரியாம தியோ வந்து கீயை பார்த்து கீயை வந்துட்டு அங்க இருந்து காப்பாத்திட்டு போறதுக்காக லூக் பார்த்து பார்க்காம அவங்க 2 பேரும் வந்து தப்பிச்சு போலாம் பார்க்கும்போது லூக் வந்து பார்த்துட்டான். லூக் பார்த்ததுனால அவன் அங்க சொல்றான். ஏன்னா அவன் அங்கேயும் வந்துட்டு ஃபீல்ட்ல வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். மிலிட்ரிஸ் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது. ஸோ கீயை அந்த வந்து பிரிக்காதன்னு சொல்லும் போது வந்துட்டு அவன் கெஞ்சுறான். பட் ஆனால் வந்துட்டு அவன் எதுவுமே ஏத்துக்கல. ஸோ இதை பார்த்த லூக் வந்துட்டு தியோ மேல ஒரு புல்லட் பாய்ஞ்சது. புல்லட் வந்துட்டு ஷூட் பண்ணியிருந்தான். ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கீழே இவன் வந்து அதை அதிகமா ஓகே ஒரு ஷூட் பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு வலி இருக்கு. பட் ஆனால் வந்து யாருக்குமே தெரியாது. வெளியே கீழே இறங்கி வரும்போது அங்க உள்ள பீப்புள்ஸ் தான் நோட் பண்ணி அந்த குழந்தை வந்து ஒரு 20 வருஷம் வச்சு ஒரு குழந்தை பிறகும்போது அதிசயமா பாக்குறாங்க. அவங்க மட்டும் அதிசயமா பார்க்கல, கீழே இறங்கி வரும்போது மிலிட்ரி ஷூட் பண்ணிட்டு இருந்தவங்க மிலிட்ரிஸும் யாரும் ஷூட் பண்ணாம அவங்களும் ரொம்ப அதிசயமா பாக்குறாங்க. மீன்ஸ் அவங்க ப்ரேயர் எல்லாம் பண்றாங்க. சோ அந்த இடத்துல இருந்து வெளியே போறது வரைக்கும் இவங்க 2 பேர் 3 பேர் போறது வரைக்கும் வந்துட்டு யாருமே எந்த ஒரு வாரும் பண்ணவே இல்லை. திடீர்னு வந்து லூக் வந்து அங்க இருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சர் விட்டதுக்கு அப்புறம் திரும்பியும் லூக்கு பார்த்து சுடுறாங்க. லூக் அந்த இடத்துல வந்து செத்துருதான். சோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு லேடியா அவளும் வந்து பார்த்து 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த போட்ல வந்துட்டு இவங்க 2 பேரும் ஏத்திட்டு நீங்க வந்து போங்கன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அந்த லேடி ஹெல்ப் பண்ண லேடிட்டையும் சொல்றாங்க தியோ வந்து கூப்பிடுறான். ஆனா அந்த லேடி வரல. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் அந்த கடல்ல வந்துட்டு அந்த போட்டை வச்சுட்டு அடுத்த நாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டு போகும்போது வந்துட்டு ஒரு ரெட் லைட் கடலுக்கு நடுவில், அதுதான் ஹியூமன் ப்ராஜெக்ட் அப்படின்னு அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஷிப் வரும். அங்க போய் நிக்கும் போது வந்துட்டு கரெக்டா சொல்ற மாதிரி ஷிப் வருது. ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்க போது என்னன்னா தியோ சாக போறான். அது எப்படின்னா பிளட் வந்துட்டு அவனுக்கு அதிகமா லாஸ் ஆயிடுச்சு. பட் இந்த பிளட்டை பார்த்தனே நம்ம கீ வந்து கேட்கிறா இது என்னோட பிளட்டா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு. பட் அது கீயோட பிளட் இல்ல அப்படின்னு சொல்லி இது என்னோட பிளட்டு அவன் வந்துட்டு சொல்றான். அந்த இடத்துல வந்துட்டு குழந்தை அழுகுது. அந்த குழந்தைக்கு மேல வந்துட்டு நீ வந்துட்டு குழந்தை இந்த மாதிரி தட்டி கொடுன்னு சொல்லிட்டு கீட்ட வந்து சொல்றான். இந்த மாதிரி தட்டி கொடுத்தா அந்த குழந்தை அழுகாது அப்படி சொல்லும் போது கீ வந்து ஒரு விஷயத்த சொல்றான். இந்த குழந்தைக்கு நான் வந்து ஒரு பேர் வைக்க போறேன் அப்படி சொல்லும் போது அது என்ன பேர்னா நம்ம வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட் தியோ வந்துட்டு தியோக்கு ஒரு குழந்தை பிறக்கலான்னு இருந்தது. அந்த குழந்தை பிறந்தா ஒரு பேர் வைக்கலான் இருந்தாங்க. அந்த பேர் தான் கீயோட குழந்தைங்களுக்கு வைக்க போறாங்களாம். ஸோ இதை கொஞ்சம் வந்துட்டு இதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இறந்த பேர் தான் அந்த ஷிப்பும் வந்துடுது. படத்தையும் முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான படம். இந்த படத்துல வந்துட்டு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கேரக்டர்ஸ் ரொம்ப வந்துட்டு அதிகமான கேரக்டர்ஸ் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் சினிமாட்டோகிராஃபி ஒரு 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 வார் ஃபீல்ட்ல நடக்கிற ஒரு சர்வைவல்டு மூவி வந்துட்டு எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு நல்ல படம். இந்த படத்தை நீங்க வந்து பார்க்கலாம், கண்டிப்பா நீங்க பாருங்க. இது உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா. அண்ட் தேங்க்யூ ஆல். நான் தான் உங்க ரிட்டோ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.